ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு நருட்டோ ஷிப்னோட 367வது எபிசோட் தான் பார்க்குறோம். எபிசோட் உண்மையுமே தரமாக இருக்கும். பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுறேன். வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் மாதராவும் ஆசிரமாவும் சண்டை போட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. மாதராவை ஒரு சின்ன பையனாக காட்டுறாங்க. மாதராவை அந்த கல் எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே வீசி எரிஞ்சிக்கிட்டு இருப்பான். என்னதான் போட்டாலும் என்னடா அந்த கல் அந்த பக்கம் போகவே மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஒரு கல் அந்த இடத்த தாண்டி போகுது. ஐயால இதே வேண்டா போட்டது. ஆசிரமா பின்னாடி நின்றுட்டு இருப்பான். டேய் நீ எப்பயுமே எய்மை மேலே வைடா, கீழே வச்சனா எப்படி போகும்? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. சரி நீ யாரு, முதல்ல இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி மாதரா கேட்க, நானா இந்த கல்லெறிகிற போட்டியில் உன்னுடைய ரைவல்னு நினச்சிக்க. சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காத, நீ யாரு உண்மையாக சொல்லு. இப்போ என் பேர் தெரியணுமா? என் பேர் ஆஷிராமா. என்னுடைய 2வது பேர் நான் சொல்ல முடியாதுன்னு நினச்சிக்க. சரி பொய்த்தொலை அப்படின்னு சொல்லிட்டு மாதரா திருப்பி கல்லெறிய ஆரம்பிக்கிறான். ஆசிரமா அவன் கையை பார்த்துட்டு இருப்பான். இவன் கல்லெறியத்தை பார்த்தா ஒரு ஷினோபி மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. மாதரா போட்டே இருப்பான். ஒரு கல்லு கூட விளையாது. டேய் பின்னாடி இந்த நீ தானே ஏதோ ஒரு ஜுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா அவளை பழியப்படுவான். டேய் நான்லாம் எதுவும் பண்ணலடா அப்படின்னு சொல்லி ஆசிரமா அழுகுற மாதிரி உட்காந்துக்க. நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான்டா சொன்னேன், நீ ஏன்டா இதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குற? நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த ஜுட்ஸும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆசிரமா திருப்பி உட்காந்து அழுகுற மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் நீ ரொம்ப ஓவரா நல்ல மாதிரி நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு மாதரா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. நீ அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி மாதரா சொல்ல, ஆல்ரெடி கல்லறியில போட்டியில் நான் தான் லீடிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. இவனுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு ஷினோபி தண்ணியில் மிதந்துக்கிட்டு வருவான். பார்த்தா அவன் இறந்து போயிட்டான் போல. ஆசிரமா உடனே தண்ணிக்கு மேலே குடுகுடுன்னு ஓடி போய் என்ன ஆச்சு அவனுக்குன்னு பார்க்க போயிட்டா. இவன் தண்ணிக்கு மேலே நடக்கிறானா, அப்போ இவனும் ஒரு ஷினோபி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா பார்க்குறான். ஆசிரமா டேய் இதுக்கப்புறம் இந்த இடத்துல பேட்டில் நடக்க போகுது, இந்த இடத்த விட்டு போகிறது தான் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஆமா உன் பேர் கேட்க மறந்துடும், உன் பேர் என்ன? என்னுடைய ஃபர்ஸ்ட் பேர் வந்து மாதரா அப்படின்னு சொல்ல, என்னுடைய செகண்ட் பேர் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்கிட்ட கிளானுடைய பேர் சொல்கிறது தப்பு இல்லை, ஏன்னா ஷினோபியோடைய ரூல்ஸு. சரி ஓகே எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்லுவான். அவனுக்கு எனக்கு பர்சனாலிட்டி சுத்தமாக செட் ஆகலை, பட் அவனுக்கு எனக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. செஞ்சுல நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஆசிரமாவுக்கு 3 தம்பிகள் இருந்திருக்கான். ஆசிரமாவுடைய 3 தம்பிங்க டோபிராமா, இட்டாமா, கவராமா. அவன் அதில் அந்த கவராமான்ற பையன் தான் அந்த பேட்டில் இறந்து போயிருப்பான். இதெல்லாம் கேட்ட ஆசிரமா ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். ஆசிரமாவுடைய தம்பியான இட்டாமா அழுதுகிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா, டேய் எதுக்காகவும் அழக்கூடாது, ஷினோபின்றவன் எப்பயுமே அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்போ கூட நம்ம தலைவன் டோபிராமா பயங்கரமாக நின்றுட்டு இருப்பான். இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே சண்டை போட்டு சாகிறதுக்காக தான். நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தனா உன் தம்பி நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு. இவ்வளோ நாளாக நம்மளுக்கு எதிரியாக இருந்த ஒரே கிளான் உச்சிகா கிளான் மட்டும் தான் இப்போ அகரமா கிளானும் நம்மளுக்கு எதிரியாயிடுச்சு. அவன் வெறும் 7 வயசு குழந்தை தான், அவனை எப்படி கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஆசிரமா டென்ஷனாக, இந்த ஷினோபி உலகத்தில் வாழணும்னா இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஆசிரமா கத்த, ஆசிரமா அவங்க அப்பா அவனை ஒரே அடி அடிப்பார். அடிச்சுட்டு டேய் உன் தம்பி இறந்ததை நீ அசிங்கப்படுத்த பார்க்குறியா, அவன் ஒரு நேர்மையான ஷினோபியாக இருந்திருக்கான், அவனுடைய மரணத்தை நீ குச்சப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் அந்த இடத்த விட்டு. உடனே டோபிராமா, நானா எப்பயுமே அப்பாவை எடுத்து பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, கவலைப்படாதீங்க நீங்கள் 2 பேரும் எப்பயுமே இறந்து போக மாட்டீங்க, உங்கள் 2 பேரையும் நான் எப்பயுமே இறந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்கிறாரு. என்னது ஃபுல் பிளட்சடு ஷினோபியா, நாங்கள் எப்பயுமே சாகிறதுக்காக தான் பிறந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஆசிரமா பயங்கர டென்ஷன் ஆகி கத்த, உச்சிகா கிளானை தப்பு சொல்கிறீங்களோ, உச்சிகா கிளானை என்ன பண்ணுறாங்களோ அதே தானே நீங்களும் பண்ணுறீங்க. பிறந்த குழந்தைய ஒரு ஃபுல் பிளட்சடு ஷினோபியா மாத்திரத்து தானே ஒரு தந்தையுடைய முக்கியமான கடமை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்குமா, நம்ம குடும்ப பேர் தான் எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கு. இவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் எதுக்காக வாழணும்? ஷினோபின்ற பேரில் எல்லாருக்கூடையும் அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. டேய் ஒரு சின்ன பையனை வந்துட்டு நீ இவ்வளோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அடிக்க வர, டோபிராமா மன்னிச்சிருங்க அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் போக போக எல்லாம் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி டோபிராமா சப்போர்ட் பண்ணுவான். டேய் டோபிராமா நீ அவனுக்கு ஒழுங்காக சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. டோபிராமா ஆசிரமா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இந்த சண்டையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்கண்ணா, இப்படி ஸ்டாப் பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும்ன்றதுனால போர் பண்ணி வீரனாக இருந்தால் உயிரோடு இருக்கலாம், இல்லைனா இறந்து போயிடுவோம், இதுதான் இங்கே இருக்கிற நியதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிராமா. ஆசிரமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து கட் பண்ணி காட்டுறாங்க. நாட்கள் போது ஷினோபிகள் இறந்துக்கிட்டே இருக்காங்க, போர் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த இடத்துல உச்சிகா கிளான் சேர்ந்து 5 பேரை கட்டுறாங்க. இட்டாமாரோ சுற்றி போட்டாங்க. நாங்கள் கண் எதிர்க்க யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டானுங்க, எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. 5 பேர் சேர்ந்து இட்டாமாருக்கு கெண்டிட்ஸ் போட்டு அவனை நிற்க வச்சு கொண்டு இருப்பானுங்க. ஆசிரமா அந்த இடத்துக்கு அப்போ தான் வரான். வந்தவொடனே இட்டாமாரோ செத்துருக்கான். அதை பார்த்துட்டு டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். ஆசிரமா பயங்கர மன வருத்தத்தில் போய் அந்த ஏரியாண்ட திருப்பி உட்காந்துட்டு இருப்பான். டேய் ஆசிரமா நீங்கள் தான் இருக்கியா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மாதரா அந்த இடத்துக்கு வந்து கேட்க, ஆமாம் என்ன உன் மூஞ்சி ரொம்ப சேடாக இருக்குது, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆசிரமாவை பார்த்து கேட்டிருக்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்லுவார். என்னடா திருப்பி கேட்டுகிட்டே இருக்க, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு திரும்பினா பார்த்தா கண்ணெல்லாம் தண்ணியாக ஊற்றுது. என்னடா அழுதுகிட்டு சீனை போட்டுட்டு இருக்க, என்னதான் நடந்துச்சு சொல்லித்தோல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமாவை பார்த்து மாதரா கத்த, நான் சொல்கிறான் என்னுடைய சின்ன தம்பி இறந்துட்டான் அப்படின்றது. இந்த நதிக்கு வந்தால் எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும், இங்கேயே எல்லாத்தையும் மறந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
ஆசிரமா உடனே உனக்கு யாராவது அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா அப்படின்னு நாங்கள் மொத்தம் 5 பேர், அவங்களே சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்லிட்டு இருப்பான். இந்த ஷினோபி உலகமே மோசமானது, நம்மள யாருனா ஒருத்தர் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க, சண்டைன்றது முடியவே முடியாது, அந்த சண்டைனால இறந்துக்கிட்டே இருக்கும், 2 பக்கம் உயிரிழப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மாதிரா. எப்பயுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கட்ஸை காட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. ஆனால் நான் வெளியே வந்தால் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்க கட்ஸை காட்ட தான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்கிறான். அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த கல் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு வழியை எரிஞ்சிருவான். பாத்தியா, ஒரு வழியை நானும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கல் எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆசிரமா சாஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, மாதிராவை நான் அப்போ பார்க்கும்போது என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்ன மாதிரியே அவன் அச்சஸ்லாம் என்ன மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த வாரில் நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் மட்டும் தான் இழந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். பட் அவனும் அந்த இடத்துல இழந்துக்கிட்டு இருந்தான் நிறைய விஷயத்த. உலகத்தில் நான் பார்த்ததுலேயே மாதிரா மட்டும் தான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆசிரமா. மாதிரா, எனக்கு உன் மண்டையும் முடியும் பார்த்தா என்ன தோணுதுன்னு சொல்லிட்டா, பார்த்தா 1ஆம் நம்பர் கோமாளி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்ல திருப்பி அவனுக்கு தலை தொங்கிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் ஒரு குட் ரைவலாக மாதிரி அவனுக்குள்ளேயே ஷினோபி சண்டை வச்சு பயங்கரமாக சண்டை போட்டுப்பானுங்க. எங்களுடைய குடும்ப பேர் என்னன்னே தெரியாது, ஆனால் டே பை டே நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இவங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக அவங்களுடைய ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஏய் உன்னுடைய தாய் ஜுட்ஸ் யூஸ் பண்ணி நீ என்ன ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மாதிரா கேட்பான். என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேர் சண்டை போட்டால் ஈஸியாக ட்ரா ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. டேய் ட்ரா மேட்சா, இப்போ நீ தானே கீழே வந்து கிடக்கு, அப்போ நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்லிட்டு இருப்பான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆசிரமா மேலே ஒரு கல் வந்து ஆசிரமா அப்படியே சாயிறான். தான் ஃபஸ்ட்டே சொன்னால இது ட்ரா மேட்ச்சுன்ட்டு, நீ இந்த கல் தூக்கி எப்போ மண்டை மேலே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கான். நீ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தூக்கி போட்டேன். ஆச்சரியமா, நான் இந்த ஃபியூச்சரே மாற்றலாம்னு நினைக்கிறேன், அந்த ஃபியூச்சரில் இது விஷயத்த மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ என்ன தான் யோசிச்சாலும் இந்த ஃபியூச்சரை ஒன்றும் மாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா சொல்லிட்டு இருப்பான். நீ என்ன தான் நினச்சாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்ம பேச்சு எல்லோரும் கேட்பாங்க. அதனால் நம்ம பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா நீ நினைக்கிறதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு இருப்பான் மாதிரா. இப்போதைக்கு என் ஏஜ் பசங்களை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிளானில் நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா சொல்லிட்டு இருப்பான். அப்படியா, இதுக்கு வேறு எந்த வழியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே ஆசிரமா பேசிக்கிட்டே இருப்பான். சரி ஓகேன்ட்டு மாதிராவும் பாத்ரூம் போக போவான். அந்த இடத்துக்கு போய் ஆசிரமா பேச, டேய் பாத்ரூமுக்கு போக கூட நிம்மதியாக விட மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி நாளுக்கு நாள் பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே ஜாலியாக இருப்பானுங்க. நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆசிரமா சொல்லுவான். ஆசிரமா, எனக்கு இன்றைக்கி ஒரு புது ஜூஸை கற்றுட்டு வந்திருக்கேன், நான் அதை உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேர்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஏடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது பேர், இந்த ஜுட்ஸெல்லாம் இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி மலை ஏறுறது யார் ஃபஸ்ட்டு ஏறுறாங்கன்னு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமாவும் மாதிராவும் மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. பட் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆசிரமா ஊருக்கு முன்னாடி ஏறி ஓட ஆரம்பிச்சிருவான். மாதிராவும் பின்னாடியே ஓடுவான். பட் ஆசிரமா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் நீ ஏமாற்றி ஜெயிச்சிட்டாடா, ஃபஸ்ட்டு நீ தான் ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா பார்த்து மாதிரா கத்திக்கிட்டு இருப்பான். 2 பேரும் இப்போ மேலே உட்காந்துட்டு இந்த காடை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த வானத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னுடைய கண்ணை விட என்னுடைய கண் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், என்னால் ரொம்ப தூரத்துக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா பேசிகிட்டு இருப்பான். என்னடா திடீர்னு கண்ணை பற்றி பேசுகிற அப்படின்னு ஆசிரமா கேட்க, ஆமாம் உன்னுடைய கண்ணோட என்னுடைய கண் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமாவை பார்த்து மாதிரா. என்ன ஸ்பெஷல், உன் கண்ணில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா கேட்க, என் கண்ணு பேர் ஷே அப்படின்னு சொல்ல வந்துட்டு நிறுத்திடுவான். நான் இவங்ககிட்ட ஷரிங்கன் இருக்குன்னு சொல்லிட்டேன், உச்சி கக்கலான்றது அவனுக்கு தெரிஞ்சிடும்ல, அதனால் அவன் அமைதியாகிடுவான். சரி என்னமோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லி தொல்லடா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா கேட்டுட்டு இருப்பான். ஆதரவும் புலம்ப ஆரம்பிச்சிருவான். என் அண்ணன் தம்பிகளை கூட என்னால் காப்பாற்ற முடியல, நான் எதுக்காக பிறந்தனே தெரில அப்படின்ட்டு. ஆசிரமாவும் அவனுடைய தம்பி இறந்து போனதை பார்த்து அவன் அழுதுருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். சாரிடா, நான் வேற உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் நான் அந்த மாதிரி பேசினேன், இன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா சொல்லிட்டு இருப்பான். இப்போ மிச்சம் உனக்கு எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னோடனே, எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆசிரமாவை பார்த்து மாதிரா சொல்ல, எனக்கு மட்டும் என்ன, எனக்கும் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான், அவனே நான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன், அவனை எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்மளுக்குன்னு ஒரு ஊர் உருவாக்குவோம், அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஷினோபிகளுக்கு தனி இடமும் வாழ்கிறதுக்கு தனி இடமும் எல்லாமே தனித்தனியாக பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா தனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். எல்லா ஊர்களும் ஒவ்வொரு ஊர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, எல்லாருமே அலைடு ஷினோபி ஃபோர்ஸாக ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. இதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு ஆசிரமா சொன்னோடனே, சரி ஓகே உனக்கு இதான் குறிக்கோள்னா நானும் இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிராவும் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு ஒரே குறிக்கோள் தான், என் தம்பியை காப்பாற்றணும், அதுக்காக நீ சொல்கிற ஒரு விஷயம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா சொல்லிட்டு இருப்பான். இன்றைக்கி நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணுன்றது, அதுக்காக தான் நான் இந்த வில்லேஜே கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ஏரியில் காட்டுறாங்க. சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சரி ஓகே சந்திப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அப்படியே போகிறாங்க. ஆசிரமாவை வந்து அவன் தம்பி டோபிராமா பார்க்குறான். நான் நீ ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமாவை கூப்பிட்டு இருப்பான் டோபிராமா. எதுக்காக என்ன கூப்பிட்றான் அப்படின்னு ஆசிரமா யோசிச்சுக்கிட்டே போக, அவங்க அப்பா நீ ஏதோ ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்காமே, யார் அந்த பையன், அப்பா உன்னை ஃபாலோ பண்ண சொன்னார், இல்லை நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன், உன்னை விட எனக்கு சென்சிட்டிவிட்டி ஸ்கில் அதிகமாக இருக்குது, உனக்கு அது தெரியும்ல, நீ அந்த பையன் கூட சுற்றிட்டு இருக்கல, எனக்கு அந்த பையன் மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சு, சரி ஓகேன்ட்டு அந்த பையன் எங்கே போகிறான் என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் ஒரு உச்சிகா கிளான் மெம்பர். உச்சிகா கிளான் ரொம்ப மோசமான கிளான், அந்த கிளானை சேர்ந்தவங்க தான் நம்ம கிளானை சேர்ந்தவங்க நிறைய பேர் கொண்டு இருக்காங்க. ஆசிரமா கொண்டு பிடிதுவோ அவன் உச்சிகா கிளானா அப்படின்ட்டு.
ஆசிரமா பயங்கர ஷாக்கில் இருக்கும்போதே ஓ இப்போதான் அவன் உச்சிகக்கலான்னு தான் சொல்ல வந்தானா அப்போ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பான். உங்கள் 2 பேருக்கு ஆல்ரெடி தெரியுமா நீங்கள் 2 பேரும் உச்சிகக்கலான்னு செஞ்சுக்கலான்ன்றது? நாங்கள் 2 பேரும் என்னென்ன கிளான்ன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமா சொல்லிட்டு இருப்பான். ஆசிரமா உனக்கு நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? நீ அவங்க கூட பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இவங்க 2 பேரும் எப்பயுமே ஒன்று சேர முடியாது. உச்சிகக்கலான்னு செஞ்சுக்கலான்னு எப்பயுமே பரம எதிரிக்க. நீ ஒருவேளை அவங்க கூட பேசுறது நம்ம வில்லேஜஸ் அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு துரோகின்ற பட்டம் குத்தி துத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்த வாட்டி அந்த பையனை பார்த்தா அப்படின்னா அவன் கூடயே போய் உச்சிகக்கலானை பற்றி நிறைய சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நீ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பையன் உன்னை நோட்டீஸ் பண்ணிட்டான் இல்லை உன்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நீ அவனை கொண்டு கவலையே படக்கூடாது. அதுக்கெல்லாம் சொன்ன உடனே ஆசிரமா பயங்கர ஷாக் ஆகிடுவார். அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை காட்டணுன்னா இந்த வீடியோக்கு கீழே ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.